மொழிக்கோ இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய கலாச்சாரத்திற்கோ இல்ல மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கோ என்ன மாதிரியான சூழல், என்ன மாதிரியான சிக்கல்லாம் வருது? இதற்கெல்லாம் எதற்காகவாது திரு அண்ணாமலை அவர்கள் களத்தில் இறங்கி போராடி இருக்கிறாரா? தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த ஒரு விஷயத்திற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் பிற மாநிலத்தினுடைய தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்தை துவங்கும் போது அதற்கு எதிராக நீங்கள் கருப்பு கொடியை தூக்கிட்டு வர்றீங்கன்னு சொன்னா நீங்கள் யாரு அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது இல்லையா? என்னமோ நீங்க தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலனில் அக்கறை காட்டுற மாதிரியே நீங்க பேசுறீங்க. இல்ல அதே போல இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது நடந்தா தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் எந்த அளவுக்கு கெட்டு போகும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க தான் பெரிய பெரிய இடத்துல படிச்சவராச்சே, ஐஏஎம்ல படிச்சிருக்கீங்க, IPS இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அது கூட தெரியாதா? ஏன் லண்டன் போய் நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல என்னமோ கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாதா? தீப்பரவட்டம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் திருமேனி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு 3 விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒன்று, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் கூட்டிய ஒரு கூட்டம் ஒட்டுமொத்த இந்திய அரசியல் சூழலும் தமிழ்நாட்டை நோக்கி தன்னுடைய கவனத்தை திருப்பி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நேற்றைக்கு நடந்த ஒரு விடயம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்கி இருக்கிறது. இந்த அலையை பார்த்து ஒரு பெரும் கூட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய பயமும் வந்திருக்கு. யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரு? நம்ம சங்கி கும்பலுக்கு தான். அப்படி என்னதாங்க நேற்றுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நேற்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களினுடைய தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு கூட்டுக்குழுவை அமைத்து அதனுடைய முதல் கூட்டத்தை நேற்றைக்கு சென்னையில் நடத்தி இருக்கிறார்கள். இப்போ இதனால என்ன நடக்க போகுது? இது எவ்வளவு பெரிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? இது தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும், குறிப்பாக ஒடுக்கப்படும் மாநிலங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், அவர்களுடைய வாய்ஸை ரைஸ் பண்றதுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல உன்னிப்பா கவனிக்கணும். இது ஏற்கனவே நம்ம எல்லாரும் பேசினதுதான். இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் எல்லாம் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படும். நம்முடைய பிரதிநிதித்துவம் என்பது குறைக்கப்படும். ஆனால் வட மாநிலங்களில், குறிப்பாக ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களினுடைய MP சீட் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால் அவர்கள் இன்னும் ராட்சச பலம் கொண்டவர்களாக மாறுவார்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கு எதிராக எந்த விதத்திலும் எங்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். இதற்கு தென் மாநிலங்களும் ஒரு சில வட மாநிலங்களும் சப்போர்ட் பண்ணி தங்களுடைய தலைவர்களையும் தங்களுடைய பிரதிநிதிகளையும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பல மாநிலங்கள் அவர்களுடைய முதலமைச்சர்கள் வந்திருந்தார்கள், துணை முதலமைச்சர்கள் வந்திருந்தார்கள், முக்கிய அமைச்சர்கள் வந்திருந்தார்கள், கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்திருந்தார்கள். அப்படியாக இந்த கூட்டம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக நேற்றைக்கு நடந்தேறியிருக்கு. இப்போ இதை பார்த்த உடனே சங்கி கூட்டத்துக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயையோ, இவங்க இப்படியெல்லாம் கூட்டத்தை கூட்டுறாங்களே, இது தப்பாச்சே, ஒருவேளை நாளைக்கு எலெக்ஷன் ஏதாவது இவங்கெல்லாம் மறுபடியெல்லாம் ஒன்னா சேர்ந்துடுவாங்கன்னா என்ன பண்றது? இப்பவே ஆளும் பாஜக அரசுக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்னாடி 2 தடவை நம்ம அசுர பலத்தில் ஜெயிச்சு உட்கார்ந்துருந்தோம். நம்மளை எவனும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு நம்ம மெஜாரிட்டியில் உட்காந்துருந்தோம். ஆனால் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு கட்சியும் நிதிஷ்குமாரை நம்பி தான் நம்ம பொல போட்ட வேண்டியது இருக்குங்கிற சூழல் அவங்களுக்கு உருவாயிருக்கு. அப்போ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்களுக்கு இன்னும் அது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. நம்ம எப்படியாவது இந்தியாவை ஒற்றை நாடாக மாத்திரலான்னு நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கிறோமே, எப்படியாச்சும் இந்த நாட்டை ஒரே தேசியமாக உருவாக்கிடணும், ஹிந்தி மட்டும்தான் இந்த நாட்டில் ஒரு ஆளும் மொழியாக இருக்கணும், இந்த ஆளும் வர்க்கத்தினுடைய தலைமை பீடத்தில் நம்ம தான் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கணக்கு போட்டாங்க. அந்த கணக்குகள் எல்லாம் இன்னைக்கு தவிடுபடியாகுகின்ற அளவிற்கு இந்த கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. இப்போ இதைய பார்த்துட்டு எல்லாரும் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் உண்மையில் இதை பாராட்டி இதற்காக தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில நம்முடைய தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பாஜக தலைவர்னு சொல்லிட்டு நேற்றுக்கு கருப்பு சட்டையெல்லாம் போட்டுட்டு போராடினார். ஒருவேளை எல்லாரும் கூண்டோட பாஜக இருந்து வெளியே தீக்கால போய் சேர்ந்துட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நேற்றுக்கு இருந்துச்சு. எல்லாரும் பார்த்தா கருப்பு சட்டை, கையில கருப்பு கொடியெல்லாம் ஏத்துறாங்க கொடிக்கும்பத்துல, அந்த அளவுக்கு மாறிட்டாங்க. இல்ல நான் ஒண்ணு தெரியாம தான் கேட்கிறேன் திரு அண்ணாமலை அவர்களே, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு, தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகள் எத்தனை முறை பறிக்கப்பட்டிருக்கு, நீட் மாதிரியான விஷயமாக இருக்கட்டும், நீங்க NEP கொண்டு திணிக்கிற விஷயமாக இருக்கட்டும்,
மொழிக்கோ இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய கலாச்சாரத்திற்கோ இல்ல மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கோ என்ன மாதிரியான சூழல், என்ன மாதிரியான சிக்கல்லாம் வருது? இதற்கெல்லாம் எதற்காகவாது திரு அண்ணாமலை அவர்கள் களத்தில் இறங்கி போராடி இருக்கிறாரா? நீங்கள் ஆளும் கட்சியாகவே இருந்தாலும் கூட நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கிளை அமைப்பாக இருக்கிறீர்கள். பாஜகவினுடைய கிளை அமைப்பு தான் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜக. ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில குழுவாக இருக்கிறவர்கள் குறைந்தபட்சம் உங்களுடைய மேலிடத்துக்கு போய் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கு, இந்த பிரச்சனையை வந்து உடனடியாக தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் நீங்க குரல் கொடுத்திருக்கீங்களா? நீட் விஷயத்துக்கு போய் குரல் கொடுத்திருக்கீங்களா? இல்ல மும்மொழி கொள்கை பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் வந்து மும்மொழி கொள்கை செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஜிகிட்ட என்னைக்காவது போய் பேசியிருக்கீங்களா? என்னைக்குமே நீங்க பேசினது இல்லையே. ஆனா தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த ஒரு விஷயத்திற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் பிற மாநிலத்தினுடைய தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்தை துவங்கும் போது அதற்கு எதிராக நீங்கள் கருப்பு கொடியை தூக்கிட்டு வர்றீங்கன்னு சொன்னா நீங்கள் யாரு அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது இல்லையா? அப்ப நீங்க யாரு? உண்மையில் நீங்கள் மாநில நலனுக்கு எதிராக இருப்பவர்கள் அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரியுது. என்னமோ நீங்க வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலனில் அக்கறை காட்டுற மாதிரியா நீங்க வந்து பேசுறீங்க. உண்மையில் உங்களுக்கெல்லாம் அக்கறை இருக்கா? ஹிந்தி மொழி என்பது இங்க கட்டாயமாக திணிக்கப்பட்டால் எத்தனை மாணவர்கள் தங்களுடைய கல்வி இழப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியுமா? இந்த சிந்தனை என்னைக்காவது உங்களுக்கு வந்திருக்குதா? இல்ல அதே போல இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது நடந்தா தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் எந்த அளவுக்கு கெட்டு போகணும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க தான் பெரிய பெரிய இடத்துல படிச்சு வராச்சே, ஐஐஎம்ல படிச்சிருக்கீங்க, ஐபிஎஸ் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அது கூட தெரியாதா? ஏன் லண்டன் போய் நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல என்னமோ கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாதா? ஆக உங்களுடைய அரசியல் அறிவு என்பது இவ்வளவுதான் இருக்குது அப்படிங்கிறத தெளிவா நீங்களே படம் போட்டு கட்டிட்டு இருக்கீங்க. இதுக்கு கூட 4 சேர்ந்து 4 அல்லக்கையை வேற வச்சுக்கிட்டு கண்டபடிக்கும் பேசிட்டு இருக்க வேண்டியது. அப்போ உங்களுடைய அரசியல் புரிதல் என்பது இவ்வளவுதான். உங்களுடைய இந்த இரட்டை நாக்கு, இந்த நாடகம், இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் உங்களை நம்ப போறது கிடையாது. இப்போ இது ஒரு பக்கம். அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேத்திக்கு சென்னையில ஒரு மீட்டிங்க்கு வந்திருக்கிறாங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த மீட்டிங்ல பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேற்றைக்கு சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. நான் வேணும்னே இதை கொஞ்சம் பில்டப் பண்றேன். ஏன்னா இங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. தமிழ் கொடுக்குறோம், நீங்க எங்களுக்கு கொடுக்கறது 1 ரூபானா 7 பைசா கூட கொடுக்கலன்னு எங்க இருந்து அந்த நம்பர்லாம் வருதோ எனக்கு தெரியல. இதெல்லாம் எங்க இருந்து வருது? பின்ன ரோடு, மெட்ரோ, போர்ட் ஒன்னு சொல்றேன். அதே மாதிரி இந்த மெய்ட்டியில கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் நாட்டுல 25% இங்கதான் இருக்கு. எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அவங்க எல்லாருக்கும் பிஎல்ஐ வருது. அது எங்க இருந்து வருதுங்க? அதனால ஒரு ஜனரஞ்சகமா நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறோம், எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்ற அந்த கேட்கிற அந்த ஆர்குமெண்டே தப்பு. அவங்க எடுக்கிற கால்குலேஷன் எங்க இருந்து வருது எனக்கு புரியல. ஒரு விதமா கொஞ்சம் ஏளனமா சொல்லணும்னா, இங்க நிறைய பேர் இருக்காங்க, கோயம்புத்தூர்காரங்க, சென்னைக்காரங்க, நீங்க எல்லாம் இருக்கீங்க. கோயம்புத்தூரும் சென்னை தான் நாட்டுக்கு வரி கொடுக்கு தமிழ்நாட்டுக்கு. அரியலூர்ல இருக்கிறவங்களோ கோவில்பட்டியில இருக்கிறவங்களோ கேட்கணும், எங்களுக்கும் எங்க மேல என்ன செலவு பண்றீங்கன்னா, நீ இவங்க 2 பேரும் சொல்லுவாங்க, நாங்க தான் கொடுக்குறோம், எங்களுக்கு தான் திருப்பி கொடுக்கணும். நீங்க கோவில்பட்டியை கேடு கேட்டா எனக்கு என்ன, அங்க செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லணும். பாரத நாட்டுல அந்த மாதிரி பாலிசி இல்லை. அதனால இந்த மாதிரி குதர்க்கமா பேசக்கூடியவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த நான் பட்டியல் படிக்கிறது எதுக்குன்னா இதுக்குதான். இதெல்லாம் கூட்டி கழிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு என்ன வந்துட்டு இருக்கு. இன்னும் மேஜர் பிக் டிக்கெட் இன்னும் 3 சொல்லிட்டு கேட்டீங்களா? நம்மளாம் குதர்க்கமா பேசுறோமா? கால்குலேஷன் நம்ம எங்கிருந்து போடுறோம்னா உங்களுக்கு தெரியலையா? இல்ல எனக்கு புரியல, எப்படி நிர்மலா சீதாராமன் அவர்களையெல்லாம் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரா கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்க கேட்கிற கேள்வி எப்படி தெரியுமா இருக்கு? தமிழ்நாட்டில் சென்னையும் கோயம்புத்தூரும் தான் அதிகமான நிதி பகிர்வை கொடுக்கிறது, வரி பகிர்வை கொடுக்கிறது. அப்போ நீங்க எல்லா அதிகமான நிதி பகிர்வை கோயம்புத்தூரும் சென்னைக்கும் தான் கொடுக்கணும்னு சொல்லி தான் நீங்க கேட்பீங்களான்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கறாங்களே. நான் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருப்பூர் மாதிரியான மிக முக்கியமான மாவட்டங்கள் தான் அதிகமாக தொழில் நடக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களாக இருக்கிறது. இன்னும் நிறைய மாவட்டங்கள் இருக்கு, நான் குறிப்பிட்ட சில மாவட்டங்களை மட்டும் சொல்றேன். இப்ப இந்த மாவட்டங்களுக்கு அதிகமான வரி பகிர்வை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அங்க நிறைய தொழில் நடக்குது, பல மாவட்டங்களிலிருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் மக்கள் அங்கு போய் குடி போறாங்க. அப்படி குடி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகளை நம்ம அதிகப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அப்போ அங்க ரோடு போடணும்,
அங்கே அந்த அத்தனை மக்களுக்கு தேவையான குடிநீர் கட்டமைப்பை கொடுக்கணும், சுகாதார தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும். இதையெல்லாம் பூர்த்தி செய்யணும் அப்படின்னா என்ன வேணும்? பணம் வேணும். நீங்கள் அதிகமாக வரியை கொடுத்து விட்டு இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் அப்படியே விட்டால் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற யோசனை வேணும் இல்லையா? அப்போ அதற்கான ஃபண்ட் நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் பண்ணாதானே நாங்கள் எங்கள் மக்களுக்கு பண்ண முடியும். அதுக்காக நாங்கள் அரியலூருக்கோ ராமநாதபுரத்துக்கோ தருமபுரி மாவட்டத்துக்கோ பண்ணாமல் இருக்கோமா? பண்ணிட்டு தான் இருக்கோம். தமிழ்நாட்டில் இப்போது ஒன்றிய பட்ஜெட்டை நீங்கள் வாசித்தீங்க. ஒன்றிய பட்ஜெட்டில் ஒரு இடத்துலையாவது தமிழ்நாடுங்கிற பேரை நீங்கள் வந்து எங்கேயாவது குறிப்பிட்டீங்களா? ஒரு இடத்துல கூட நீங்கள் குறிப்பிடலையே. அதிகமாக வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு நீங்கள் எதையுமே உண்மையாக வந்து நீங்கள் ஒரு நல்ல திட்டங்களையோ அறிவிக்கவே இல்லை பண்ணவே இல்லையே. தமிழ்நாடுங்கிற பேர் கூட அதில் இல்லையே. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. கடந்த வாரத்தில் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை தமிழ்நாடு நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செஞ்சார். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் சரியான சமமான அளவு திட்டங்கள் போய் சேருவது மாதிரியான திட்டங்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஐடி பார்க்குன்னு கொண்டு வந்தோம்னா இப்போ எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக ஐடி பார்க்கு கொண்டு வரோம். இப்போ ஒரு மாவட்டத்தில் தொழிற்பேட்டை இருக்கு அப்படின்னா பரவலாக எல்லா மாவட்டங்களிலும் தொழிற்பேட்டைகள் இருப்பதை போல நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அப்போ இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா எல்லா பக்கமும் பரவலான தொழில்களை உருவாக்குவதும் எல்லா பக்கமும் பரவலான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதும் எல்லா மாவட்டங்களுக்கும் சரியான சமமான அளவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்குமான வேலையை தமிழ்நாடு எப்போதும் செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பையும் தடவுறீங்க. இதை நாங்கள் கேள்வி கேட்டால் உடனே நேத்துக்கு அமித்ஷா பாராளுமன்றத்தில் என்ன பேசுறாரு அப்படின்னா மொழின்னு சொல்லி நாட்டை பிரிக்கிறாங்க. சென்னையில வந்து நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு தூரம் மொழின்னு பேசுறீங்களே, அவ்வளவு மொழி பற்று உங்களுக்கு இருந்தா என்னைக்காச்சும் நீங்க மருத்துவத்தையும் பொறியியல் படிப்பையும் நீங்க தமிழ் மீடியத்துல வந்து கொண்டு வந்து கொடுத்திருக்க வேண்டாமா? ஆனால் நாங்கள் ஆட்சி அமைத்தால் நாங்கள் மருத்துவத்தையும் பொறியியலையும் நாங்கள் தமிழிலே கற்றுக் கொடுப்போம். நேற்றுக்கு அமித்ஷா வந்து பாராளுமன்றத்தில் பேசுறாரு. திரு அமித்ஷா அவர்களுக்கு பாவம் யாரும் கரெக்டான டேட்டாவை எடுத்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன். உள்துறை அமைச்சராக இருக்கீங்க திரு அமித்ஷா அவர்களே, ஆனால் நீங்கள் பேசுவது அப்பட்டமான பொய் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டில் எப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பொறியியல் படிப்பில் தமிழ் மீடியமில் படிக்கலாம்ங்கிற திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. தயவு செஞ்சு எடுத்து கொடுக்குறவங்களாச்சும் கொஞ்சம் தெளிவாக எடுத்து கொடுங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த இடத்துலையும் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குதுங்க. இப்போது தமிழ் மீடியம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பள்ளிக்கூடம் வரைக்கும் படிக்கிறோம். ஆனால் ஹையர் எஜுகேஷனுக்கு நம்ம போகும்போது அது மொழி பாடமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ ஆங்கிலம் படிக்கிறோம்னா முழுக்க ஆங்கிலத்தில் படிக்க போகிறாங்க, தமிழ் படிக்கிறோன்னா முழுக்க தமிழில் படிக்க போகிறாங்க, ஹிந்தி படிக்கிறோன்னா ஹிந்தி முழுக்க ஹிந்தியில் படிக்க போகிறாங்க, லிட்ரேச்சர் மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஆனால் அறிவியல் சார்ந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரும்போது அந்த அறிவியல் சார்ந்த சப்ஜெக்டை படிக்கக்கூடியவர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் வேலை பார்க்கலாம், ஒருவேளை நாளைக்கு பெங்களூரில் போய் வேலை பார்க்கலாம், ஹைதராபாத்தில் போய் வேலை பார்க்கலாம், இல்லை வெளிநாடுகளுக்கு கூட போகலாங்க. அப்படி வெளிநாடுகளுக்கு போகும்போதோ இல்லை வெளிமாநிலங்களுக்கு போகும்போதோ அவர்கள் படித்திருக்கக்கூடிய மீடியம் என்பது ஆங்கிலத்தில் இருந்தால்தான் அவர்களுக்கு எல்லா இடத்திலும் போய் வேலை செய்ய முடியும். தமிழே படிச்சுட்டு அந்த மாநிலத்தில் போய் வேலை செய்ய முடியுமான்னா அது முடியாது. அப்போ அதற்காக நம் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான வைத்திருக்கோம் என்று சொன்னால் நீ தமிழில் படிக்கிறனால தமிழில் படிக்கலாம், ஆங்கிலத்தில் படிக்கிறனால ஆங்கிலத்தில் படிக்கலாம். ஆனால் அதிகப்படியான பேர் ஆங்கிலத்தில் தான் படிக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர்கள் பிற மாநிலங்களுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கோ வேலைக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை நாங்கள் பின்பற்றுகிறோம். இதை நாங்கள் திருப்ப ஏன் பேசுகிறோன்னா தமிழ்நாடு ரொம்ப தெளிவான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறங்கிற பேர்லையோ இல்லை உங்களுடைய கேவலமான ஐடியாக்களை கொண்டு வந்து எங்கள் மேலே திணிக்கிறங்கிற பேர்லையோ உங்களுடைய வண்டியை கொண்டு வந்து இங்கே ஓட்டாதீங்க. தமிழ்நாட்டில் உங்கள் வண்டி ஓடாது. ஏன்னா தமிழ்நாடு பெரியார் மண், தமிழ்நாடு அண்ணாமண். தமிழ்நாடு எப்போதும் பகுத்தறிவையும் சுயமரியாதையும் மொழி உணர்வையும் கொண்ட மாநிலமாக இருக்கிறது. இனிமேலாவது தமிழ்நாடோடு விளையாடுவதை தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம தீப்பரவட்டம் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டன் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.